குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கன்னிராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரகநிலை ஆராயும் போது வருகின்ற நவம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் தான் கார்த்திகை மாத பலன்களாக பார்க்க இருக்கிறோம். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். குரு பகவானால் பார்க்கப்பட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். அப்போ தெளிவாக சொல்ல போகணுன்னாக்கா இந்த மாத காலகட்டத்திலேருந்து உங்களோட வாழ்க்கையில் வளம் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாக போகுதுன்னு சொல்லலாம். ஏன் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னாக்கா, உண்மையாலுமே கடந்த ஒரு வருட காலகட்டங்களானது கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சோதனைகளை சந்திச்சுருவீங்க. எது செய்தாலும் தடை, தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையுது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள், முக்கியமாக பெண்களால் அவச்சல் அவமானங்கள் சந்திக்கிறது, கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிவுகளை சந்திக்கிறது, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை இந்த அக்டோபர் மாதம் வரலுமே நீங்கள் அனுபவிச்சிங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த நவம்பர் மாதம் 17ஆம் தேதி தொடங்கின இந்த நேர காலகட்டத்திலேருந்து உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை எதிர்பார்க்க போகிறீங்கன்றது எழுதிங்க. நடந்தது எல்லாமே கதன்ற மாதிரி முடிச்சுட்டு இந்த நவம்பர் 17ஆம் தேதியிலேருந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடர மாதிரி நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். இதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட தடை போடுறதுக்கு யாரும் கிடையாது. நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணங்களும் செயல்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த எண்ணம் செயல்கள் தெளிவானதாக இருக்குன்றீங்க. ஒரு எண்ணம் செயல்கள் செய்கிறோம் அப்படின்னாக்கா அது தெளிவானதாகவும் அதனால் பிரச்சனை வராமல் இருந்ததுனாலவே போதுமானது. அந்த மனிதன் வளர்ச்சி அடைஞ்சிருவான். ஆனால் முயற்சிகள் எடுத்து அதனால் தோல்வி அடைகிறோம் பாருங்க, அதுதான் அவங்களால பார்த்துக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட இந்த கன்னிராசி அன்பர்கள் முன்புக்கு பெரிய லெவலில் கஷ்டம் தான் சொல்லணும். தொழில் இருந்தால் குடும்பம் இல்லை, குடும்பம் இருந்தால் தொழில் இல்லைன்ற மாதிரி அந்த ரெண்டுமே, குடும்பமும் இருக்கணும், அதுக்கு தாழ்ந்து தொழிலும் இருக்கணும். இதில் வருமானம் இல்லாமல் போச்சுன்னா குடும்பம் கெட்டு போயிடும். குடும்பம் நலமாக இருக்குனாக்கா வருமானம் வேணும், அப்போது உழைப்பு வேணுன்ற மாதிரி இருக்கணும். அப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் பொருளாதாரத்தில் நிற்கிறதுனால, பொருளாதாரமே இல்லை பின்தங்கி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாக போகுது. இப்போ இந்த மாத காலகட்டத்தை நீங்கள் எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்திங்களோ அந்தளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான ஒரு காலகட்டங்களாக உதயமாகுதுன்னு சொல்லலாம். அப்போ உங்கள் ராசிநாதனை குரு பகவான் உச்சபலம் பெற்று ராசிநாதனை குரு பகவான் பார்க்கறனால ஒரு மிகப்பெரிய லெவலில் எதையுமே ஒரு திட்டமிட்டு தீட்டக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. உங்கள் கூட 4 பேர் எப்பொழுதுமே இதுக்கு மேலே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஆலோசனை தள்ளக்கூடிய நல்ல ஒரு நபர்களாக இருப்பாங்க. எதிர்காலத்தை தீட்டுறதுக்கு ஒரு தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாக போகுது. இந்த 12ஆம் அதிபதி 3ஆம் இடம் தொடர்புனால கன்னிராசி அன்பர்கள் ஒருவேளை ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் போய் யோசிக்கலாம்னு ஆசைப்படுவீங்க. அப்படி ஒரு வாய்ப்புகள் கிடைச்சா இந்த நேரத்தில் பயணிச்சு பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் பார்த்தோன்னாக்கா இந்த 12ஆம் அதிபதிக்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால இந்த 12ஆம் இடம் தான் அயன சயன போகஸ்தானம் அந்நியஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. இப்போ கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடை விட்டு பிரிந்த நபர்கள்லாம் இந்த நேரத்தில் ஒன்று சேரத்துக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உண்டு. அதனால் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருக்கக்கூடிய நபர்கள் கூட திடீர்னு ஒன்று சேர்ந்து ஒன்றா வாழ்கின்ற மாதிரி இருப்பீங்க. அதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஒருவேளை பிரிந்த கணவன் மனைவி உறவுகளுக்கு புதிய ஒரு அடுத்த மறுமணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்கிறது பார்க்க முடியுது. இது அடுத்த 3 வருட காலகட்டத்துக்கு யோகமான ஒரு அமைப்பாக இருக்குது, சரியாக பயன்படுத்திங்க. அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா உங்கள் குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உட்காந்துருக்காரு, சுக்கிரனும் சந்திரன் உட்காந்துருக்காரு. லாபாதிபதியான சந்திர பகவானும் இப்போ குடும்பாதிபதி தனாதிபதியாக சுக்கிர பகவானும் உட்காந்துருக்கனால இந்த மாதத்தின் தொடக்கத்திலே இந்த விதிகள் உருவானால பணத்தட்டுப்பாடுகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படும். பணம் பல வழியிலேருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த பணத்தை எந்த அளவுக்கு சேமித்து வரக்கூடிய பணத்தை சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேமித்து வச்சுக்கோங்க. அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும். 6ஆம் இடத்துல இந்த ராகு பகவான் உங்களுக்கு இருக்கிறனால ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு பண வருவாய்கள் அதிகரிக்கும். திடீர் வளர்ச்சிகள், திடீர் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வது, இது மாதிரியான அமைப்புகள் உருவாகும். வண்டி வாகனங்களை வச்சு இயக்கக்கூடிய நபர்களுக்கு அதனால் ஆதாயங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாக போகுதுன்று விதிங்க. அப்போ 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இந்த குரு பகவான் இருக்கனால உங்களோட எண்ணங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. எல்லாம் இந்த ஒரு தூய்மையான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளாக இருக்க போகுது. அந்த உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதியான இந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கனால திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் இந்த மாதத்தில் வாய்ப்புகள் கிடைச்சா உங்களோட சுயஜாதத்தை ஒரு முறையை எடுத்து செக் பண்ணி பார்த்துங்க, ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைக்கிறோம். மற்ற இடத்துல உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது, சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்படணும்னு ஆசைப்படுவீங்க. கண்டிப்பாக இந்த நேரத்தை சிந்திக்க வேண்டிய அவசியங்கள்லாம் எதுவுமே கிடையாது. சிந்திக்காமல் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வெற்றியை நோக்கி பயணத்தை எட்டுன்ற விதி. அதே வேளையில் உங்களோட சுய ஜாதகத்தை மட்டும் எடுத்து பார்த்துட்டு நான் இந்த தொழில் செய்ய போகிறேன், சரியாக இருக்குமா அல்லது இருக்காதா அப்படின்றத மட்டும் கேட்டுக்கிட்டு நீங்கள் முடிவு மட்டும் எடுத்துட்டிங்கனாக்கா அந்த முடிவுகளானது மிகப்பெரிய ஒரு சாதனை மிக்க ஒரு முடிவுகளாக இருக்கும். அது உங்களுக்கு மிகப்பெரிய மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தருன்றீங்க.
மற்ற விதத்தில் இந்த விதத்தின் தோஷங்கள் பாதிப்புடைய சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு கன்னி 6, காலபுருஷனுக்கு கன்னி 6. எண்ணி பார்ப்பதில் கன்னியை மிஞ்ச முடியாது. எண்ணி பார்த்து செலவழிக்கிறதுல கன்னியும் மிஞ்ச முடியாது. எண்ணி பார்த்து வேலை செய்யறதுல கன்னியும் மிஞ்ச முடியாது. எண்ணி எழுதி வைக்கிறதுல கன்னியும் மிஞ்ச முடியாது. கன்னி ராசிக்கு அவ்வளவு ஆராய்ச்சி, கன்னி ராசிக்கு ஆராய்ச்சி அறிவு அதிகம், கன்னி ராசிக்கு பாசம் அதிகம், கன்னி ராசிக்கு வேகம் அதிகம், கன்னி ராசிக்கு வெளிநாட்டு போறதுக்கான மோகம் அதிகம், சாதிப்பு தன்மை அதிகம், சகிப்புத்தன்மையும் அதிகம். சாதிக்கணும்னு நினைத்த சகிப்புத்தன்மை இருந்தால் தான் சாதிக்க முடியும். பொறுமையோடு இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஒரு இடத்துக்கு நம்ம போயிடுவோம். பொறுமை இல்லாவிட்டால் அந்த இடத்த நம்ம அடைய முடியாது. வேகத்தினாலேயோ கோபத்தினாலேயோ தாகத்தினாலேயோ ஒரு இடத்தை நம்ம அடைய முடியாது. ஆனால் கண்டிப்பாக பொறுமையாக இருப்பதற்கு, பொறுமையாக இருந்து ஒரு இடத்தை நம்ம அடைவதற்கு, ஒரு இலக்கை அடைவதற்கு அது ஒரு வெற்றியை கொடுக்கும். அந்த வகையிலே கன்னிராசியில் தான் கார்த்திகை மாதம் பிறக்கிறது, உங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறக்கிறது. அப்போ கன்னிராசி சித்திரை நட்சத்திரத்தில் உங்கள் ராசிநாதன் அங்கே இருக்கிறார். அப்போ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய உத்தரம், ஹஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரமே குருச்சந்திர யோகம், குருமங்கள யோகம். கன்னிராசிக்கு குருச்சந்திர யோகம், குருமங்கள யோகம் தான். அப்படிப்பட்ட யோக நிலையில் கன்னிராசி நேயர்கள் உங்கள் ஜனன ஜாதத்தை எடுத்துக்கங்க. உங்கள் ஜனன ஜாதத்தை எடுத்துக்கிட்டா நிச்சயமாக கன்னி உங்களுக்கு அனைத்து வகையிலையும் இந்த மாதம் ஒரு 10-15 தேதி வரை கிட்டத்தட்ட விருச்சகத்தில் புதன் எடுத்து 15-20 நாள் இருக்கார். உங்கள் ராசிக்கு 3ல் இருக்கார். உங்கள் ராசிக்கு 3ல் இருக்கார், ராசிக்கு 2ல் இருக்கார். 2ல் முக்கியமான இருக்காருங்க. 2ல் முக்கியமான ஒரு சுக்கிரன் இருக்காருங்க. சுக்கிரன் அகலமானவர். எல்லா வகையிலும் சிறப்புகள், எல்லா வகையிலும் நன்மைகள், எல்லா வகையிலும் பெருமைகள், எல்லா வகையிலையும் உயர்வை கொடுக்கக்கூடியவர் தான் உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய சுக்கிரன். அடுத்த 3ல் தான் சூரியன், செவ்வாய். உங்கள் ராசிநாதன் வக்கரத்தில் இருக்கிறார். அதுவும் 20ஆம் தேதி வரை தான் முயற்சி, வெற்றி, படிப்பு சம்மந்தப்பட்டது, வெளிநாடு சம்மந்தப்பட்டது, இம்போர்ட் சம்மந்தப்பட்டது, எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, ஃபண்டு சம்மந்தப்பட்டது, பேங்க் சம்மந்தப்பட்டது, ஐடி கம்பெனி சம்மந்தப்பட்டது, ஐடி டிபார்ட்மெண்ட், இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் கன்னிராசிக்காரவங்களுக்கு கடந்து வந்த பாதை மிகவும் கற்களான பாதை, கடந்து வந்த பாதை மிக மிக முற்களான பாதை. ஆனால் இனிமேல் கடந்து வந்த பாதை கல்லாக இருந்தது கனியாக மாறும், முள்ளாக இருந்தது மலராக மாறும். அப்படிப்பட்ட தன்மை எதை வைத்து, எந்த சப்போர்ட்ல? உங்க தசாபத்தியை வச்சு, உங்க தசாபத்தியை வச்சு. அப்போ உங்க தசாபத்தியை வச்சு பண்ணும்போது நிச்சயமாக அதுல ஒரு நல்ல உயர்வை கொடுக்கக்கூடியது இருக்கும் கன்னிராசிக்கு. ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு கடந்த காலத்துல குரு 5ஆம் இடத்தை பார்த்தார். உங்கள் ராசிக்கு குரு உங்க ராசிக்கு 9ல் இருந்தார். அப்போ உங்களுக்கு பாக்கியத்தில் இருந்து இப்போ பாருங்க, உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக லாபத்தில் இருக்கார், உச்சத்தில் இருக்கார். கன்னி ராசிக்கு 11ல் தாங்க இருக்காரு. அதுக்கடுத்து 10க்கு போறாரு. அப்படி இருந்து உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். மெயினான அந்த திங்கிங்கில் கன்னிராசிக்காரவங்க குடுக்கல் வாங்கல கவனமாக மட்டும் இருந்துக்கங்க. மீதி எல்லாத்தையும் நீங்கள் சிரமம் இல்லாமல் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த ட்ராக்கை நீங்கள் கடந்து போய்கிட்டே இருக்கலாம். போயிடுச்சு, என்னென்ன கஷ்டம், என்னென்ன அசிங்கம், என்னென்ன மரியாதை இல்லையோ எல்லாம் போய் இப்போ நல்ல லெவலுக்கு வந்துட்டுருக்குறீங்க, நல்ல லெவலுக்கு வந்திருக்குங்க. அப்போ கன்னிராசிக்காரவங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தில் பாருங்கள், உங்களுக்கு கன்னிராசிக்கு இந்த 3ல் முயற்சி, வெற்றி, சகோதரன், குழந்தை பாக்கியம், திருமணம், வைபவங்கள், மங்கள காரியங்கள், வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. எல்லா காலங்களிலும் நடக்காதுங்க. ஏதாவது ஒரு டைம் உங்கள் தசாபுத்தி வரணும். அந்த பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு 2 பேர்த்துக்கு வரணும்னாலும் நம்ம எண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாட்டுக்கு இருக்க வேண்டியதான். ஆனால் என்ன செய்யணும், யாராவது ஒரு ஆளுக்கு வந்தால் போதும். அப்படி யாராவது ஒரு ஆளுக்கு வரும்போது நிச்சயமாக நமக்கு அது என்ன செய்யும், ஒரு நல்ல நன்மையை கொடுக்கும். அந்த பெண்ணு நமக்கு பிடிச்சிக்கிடுச்சு, அந்த மாப்பிள்ளை நமக்கு பிடிச்சிக்கிடுச்சு, அப்போ செய்யறதுக்கு நீங்கள் எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சிக்கிறணும். ஒருத்தருக்கு மட்டும் வந்தால் போதும். குருபலங்கிறது இருவருக்கு வேண்டிய அவசியம் இல்லை.
மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிக்குதா, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்குதா, 10 பொருத்தத்தை விட கட்ட பொருத்தத்தை விட இந்த பொருத்தம் தான் முக்கியம். இந்த பொருத்தம் தான் முக்கியம். அந்த வகையில கன்னிராசி நேயர்களுக்கு உங்களுக்கு பாருங்க, கன்னி என்ன குடும்பத்துல கொஞ்சம் கவனம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உபயராசி 4 ராசிக்காரங்களும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உபயராசி 4 ராசிக்காரங்களும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். எந்தெந்த வகையில்? முதல்ல நண்பர்கள், முதல்ல குடும்பம், தன் மனைவி, தன் மக்கள், குழந்தைகள், படிப்பு, தொழில், பொருளாதாரம், குடும்பஸ்தானம், தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு மிக மிக அவசியமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை. இந்த 4 ராசியும் விட்டு கொடுக்கல ரொம்ப சிரமம். இந்த 4 ராசியும் விட்டு கொடுக்கணும். அப்படி விட்டு கொடுத்து போகிறது கெட்டு போகிறது நம்ம எத்தனையோ தடவை சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ கன்னிராசி நேயர்களுக்கு, ஏன்னா சந்திரன் சனி உங்கள் ராசி இந்த அந்த அந்த டைம் தான் மாசப்பிறப்பனைக்கு சந்திரன் சனி. அப்போ சந்திரன் சனிங்கிறது எப்படிப்பட்டவங்க உங்களுக்கு தெரியும். அதனால கன்னிராசி நேயர்களுக்கு மேற்கொண்ட எல்லா தொழிலையும் பார்த்துக்கங்க. அப்படி பார்த்துக்கிட்டா அடுத்து நீங்கள் பார்க்கறது கண்டிப்பாக டெக்ஸ்டைல்ஸு, கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டு, இல்லை லைன் சூப்பர் மார்க்கெட்டு, எந்த சூப்பர் மார்க்கெட் எந்த பேர் வச்சாலும் சரி அப்படி வச்சு கொண்டு வந்தால் நிச்சயமாக இந்த கன்னிராசி உங்களுக்கு அளவற்ற செல்வத்தை கொடுக்கும் என்பதில் நம் மாற்று கருத்து அல்ல. அடுத்து நாம் என்ன வழிபடணும்? லட்சுமி நரசிம்மர், யோக நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர், யோக நரசிம்மர், இப்படிப்பட்ட வழிபாடுகளை பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த தடையெல்லாம் நீங்கும். தடையெல்லாம் நீங்கும். 108 ஏலக்க மாலை வாங்குங்க, நல்ல மாலையை கொடுத்து போடுங்க, 12 பிரதர்சனம் சுற்றுங்க, 6 நெய் தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்ற வேண்டாம், ஒரு விளக்காது போடுங்க. அதாவது கொஞ்சம் கொண்டு போய் கர்ப்பகிரகத்தில் போய் எரியும்ல, சுவாமி இருக்கிற இடத்துல எரியும்ல, அங்கே போய் நீங்கள் அந்த நெய்யை ஊற்றிட்டிங்கன்னா அது சரியாக போயிடும். அப்போ அப்படி நெய்யை ஊற்றிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் போய் விளக்கெல்லாம் இந்த காலத்தில் ஏற்றுறது இல்லை. பெரும்பாலும் விளக்கெல்லாம் இங்கே ஏற்ற மாட்டாங்க. அதனால கண்டிப்பாக கர்ப்பஸ்தானத்தில் போய் நெய்யை ஊற்றிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ, கன்னிராசிக்கு கடல் கடந்து போகணும், அம்மா அப்பா நல்லா இருக்கணும், மனைவி நல்லா இருக்கணும், வரக்கூடிய எதிர்காலம் நல்லா இருக்கணும், சொத்து சுகம் இருக்கணும், இதுதான் கேட்க போறீங்க. வேற என்ன உங்களுக்கு வேணும்? ஆசைப்படாதவர்கள், நான் தான் சொன்னல, ஆசைப்படாதால் நீங்க தான். அப்படிப்பட்ட கன்னிராசிக்கு இந்த கார்த்திகை மாசம் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய மாசமாக மாறும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. கன்னிராசிக்காரங்கள் எல்லாம் பாருங்க, எப்பவுமே மைண்ட் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஒரு விஷயத்தை உத்து, அதாவது நோக்கி பார்வையில் பார்ப்பாங்க. அதாவது ஒரு விஷயத்த கூர்மையான ஒரு மைண்ட்ல சிந்திப்பாங்க. ஒரு வேலை செய்துக்கிட்ட இன்னொரு வேலையை பற்றி நம்ம திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நாளைக்கு என்ன பண்ணலாம், எங்கே போகலாம், இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, செய்யலாமா, வேண்டாமா. அந்த மாதிரி ராசிக்காரங்க தான் எனக்கு தெரிஞ்சு கன்னி ராசிக்காரங்க. அப்போ உங்களுடைய ராசியாதிபதி புதன் பகவான் இப்போ விருச்சிக ராசியில, அதாவது வக்கரத்தில் இருக்கிறார். அப்போ விருச்சிக ராசியில வக்கரத்தில் இருக்கிறாருன்னா 7ஆம் தேதி வரைக்கும், கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசியில அவர் வக்கரத்தில் இருக்கிறார். 7ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா விருச்சிக ராசியிலிருந்து துலா ராசிக்கு அதாவது 13ஆம் தேதி வரைக்கும் வக்கரத்தில் இருக்கிறார். அப்ப இதுல ஒரு 7 நாள், துலா ராசியில ஒரு 6 நாள், 13 நாள் பார்த்தா புதன் பகவான் உங்களோட ராசியாதிபதி வக்கரத்தில் இருப்பார். அப்ப இந்த 13 நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டான பலன்களை மட்டும்தான் கொடுப்பார், வேற எந்த மாற்றம் கிடையாது. படிப்புல கவனம் செதறது, மைண்டு ஒரு நிலையில் இல்லாம இருக்கிறது, குழப்பங்கள் மனசுக்குள்ளார அப்படியே வந்து போயிட்டு இருக்கிறது, அதாவது எதை தொட்டாலுமே நஷ்டமா இருக்குது, எதை தொட்டாலுமே தாமதமா இருக்குதுன்ற மாதிரி ஒரு கேள்வி நீங்களே பதில் நீங்களன்ற மாதிரி. அப்ப இந்த 13 தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. 13 தேதிக்கு மேல உங்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும். ஏன்னா உங்களுக்கு கட்டன்றது 3ஆம் இடம், உங்க ராசிக்கு இப்ப 3ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு உங்க ராசி அதிபதி. 3ஆம் இடத்துல இருந்து அடுத்த 2ஆம் இடத்துக்கு 13ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆயிட்டாருன்னா அப்ப தனஸ்தானத்துல தான் இருப்பார் 13ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும். அப்படி இருக்கக்கூடிய உங்க ராசி அதிபதி அப்பதான் உங்களுக்கு செல்வங்கள் கண்டிப்பா கொடுப்பாரு. ஏன்னா 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம். தனஸ்தானத்துல கட்டன்றது உங்க ராசி அதிபதி உட்காரும் போது 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், கல்வி ஸ்தானம், வாக்குஸ்தானம், அது போக குடும்பஸ்தானம். குடும்பத்துல ஏற்பட்ட சங்கடங்கள் சரியாகும். கல்விஸ்தானன்றதுனால கல்வியில பெரும் மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தனஸ்தானன்றதுனால 4 காசு வீட்டுல சேமிப்பாகும், அதாவது மிச்சமாகும்.
அதே போல பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம தொழில் ரீதியாக உங்களுக்கு எடுத்த முயற்சி எல்லாம் நீங்கள் அது வந்து அப்பதான் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு 13ஆம் தேதி வரைக்கும் ஒரு சில தடையா இருக்கும். 13ஆம் தேதிக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா 30ஆம் தேதி வரைக்குமே அவர் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பதான் நீங்க எடுத்து வச்ச அடிகள் உங்களுக்கு வெற்றி அடிய இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்களோட ராசிக்கு வந்து 2ஆம் இடத்துக்கு அதிபதியும் 9ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிர பகவான் வந்து இப்ப 2ஆம் வீட்டுல ஆட்சியா இருக்கிறார். அதாவது உங்களுக்கு 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய துலா ராசியில அவர் சொந்த வீட்லயே உட்கார்ந்துருக்கிறார் 10ஆம் தேதி வரைக்கும். அப்ப இந்த கார்த்திகை 10 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு மேக்சிமம் இந்த வண்டி எடுக்கணும், மாத்தணும், கார் எடுக்கணும், ஆல்ட்ரேஷன் பண்ணணும், மாத்தணும், இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு அதாவது வண்டி வாகன யோகம் உண்டு. ஏன்னா சுக்கிரன் யாருன்னா வாகனத்துக்கு அதிபதி. அதே மாதிரி பெண்களுக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். கன்னிராசியில பிறந்த பெண்களா இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு சுக்கிரன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால நீங்க வாகனம் எடுக்கிற யோகம் உண்டு, தொழில் மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, தொழில்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது 4 காசு சேமிச்சு வைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. ஏதோ ஒரு சூழ்நிலையில் ரொம்ப நாளா எடுக்கணும் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க, அது நடக்காத இருந்திருக்கும், அது இந்த டைம்ல நடக்கும். நான் சொல்றது 10 தேதிக்குள்ளார. 10 தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த சுக்கிரன் 2ஆம் வீட்டுல இருந்து 3ஆம் வீட்டுக்கு போயிடுவார். துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு போயிடுவார். அப்ப 10ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் தைரிய ஸ்தானத்துல போறதுனால உங்களால மற்றவங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். சரிங்களா? அந்த நிமிஷத்துல வந்து நம்ம ஜாதகத்துல அந்த பிராப்தம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வளர்ச்சி நல்லதா இருக்கும். எல்லாருக்கும் 10ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கும். 10ஆம் தேதிக்கு மேல அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பலன்களை மட்டும் கொடுப்பாரு. சரிங்களா? அப்ப உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல அந்த பிராப்தம் வாய்ப்பு இருக்கா அது மட்டும் நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்படி இருந்துருச்சா நிச்சயமா நீங்க வெளிநாடு முயற்சி எடுக்கிறீங்களா, இல்ல வெளிநாட்டில் இருக்கிறீங்களா, தொழில் தொடங்குறீங்களா, மேல் பதவியில் இருக்கிறீங்களா, இல்ல நமக்கு படிப்பு சார்ந்தது கல்வி சார்ந்தது ஏதாவது உங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் இதெல்லாம் சக்சஸ் ஆகும். புரியுதுங்களா? அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி, 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் தான். 21ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் தன் சொந்த வீட்டிலேயே இருக்கிறார். இதுவே உங்களுக்கு ஒரு பலம் தான். தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. பாத்தீங்களா? 21ஆம் தேதி வரைக்கும் தொட்டது தொலங்கும், வச்சது விளங்கும், எதிர்பார்க்கறது நடக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி பழக்கம் இல்லாத பாதையில பயணம் பண்ணிட்டு இருந்தீங்க, கொஞ்சம் கரடமுரடா தான் இருந்தது. இப்ப நீங்க பழக்கப்பட்ட பாதையில பயணம் பண்ற மாதிரி நிச்சயமா உங்களோட பயணம் நல்லாவே இருக்கும். பொதுவாகவே நிச்சயமா உங்களோட நேர காலம் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதான் போகும். நான் சொல்றது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா 21ஆம் தேதிக்குள்ளார நீங்க நினைச்சது உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு அடைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டன்றது 4ஆம் இடத்துக்கு அதிபதி, 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா குரு தான். அந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து இப்ப 11ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அற்புதமான இடம். 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். லாபஸ்தானத்துல உட்காந்து அதுவும் உச்சமடைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாரு. பாத்தீங்களா? 20ஆம் தேதி வரைக்கும் பாருங்க, சூப்பரா இருக்கும். குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்துட்றாரு. திருமண தடையா இருக்கிறவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுத்துட்றாரு. ஏன்னா குரு தான் புத்திர பாக்கியத்துக்கு அதிபதி. புத்திர பாக்கியத்தை கொடுக்குறாரு குரு. இப்ப கல்யாணம் ஆகலைன்னா ஐயா எனக்கு குரு பார்வை இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்க. அப்ப குரு உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமண தடைகள் விலகும், புத்திர செல்வங்கள் பெருகும். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா 20ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு போய் உட்கார்ந்துருவாரு. அப்ப மிதுன ராசியில குரு பகவான் வந்து வக்கரத்துல உட்கார்ந்தாருன்னா 2026 மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும், தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா மாசி மாசம் 27ஆம் தேதி வரைக்கும் 96 நாள் மிதுன ராசியில தான் குரு பகவான் வந்து வக்கரத்தில் இருப்பார். சரிங்களா? அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் தான். ஏன்னா 10ஆம் இடம்ன்றது வந்து தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்துல போய் குரு வக்கரமாகும் போது அதாவது ஆப்போசிட்டா கொடுப்பாரு. அப்போ நல்ல ஒரு வளர்ச்சி தான் கொடுப்பாரு. இது அடுத்த மாசம் பலனும் நம்ம பார்த்துக்கலாம். ஆனா குரு பகவான் இப்ப 20ஆம் தேதி வரைக்கும் 11ஆம் இடத்துல இருக்கிறது இது ஒரு தனி சிறப்பு தான். நிச்சயமா உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். தொழிலுக்கு சம்மந்தப்பட்டது, மண்மனை சம்மந்தப்பட்டது, புத்திர பாக்கியத்துக்கு சம்மந்தப்பட்டது, அதை விட திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அமையறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இப்படி இருக்கும்போது குரு பகவான் அடுத்தபடி சனி பகவான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்ப எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு? 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தானே அப்படி நம்ம நினைப்போம்.
ஆனா 7ஆம் இடம்ன்றது கலஸ்தரஸ்தானம். கலஸ்தரஸ்தானத்துல சனி பகவான் உட்காந்து இப்போ வக்ரத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை 12 வரைக்கும் பாருங்க அவங்களுக்கு வந்து பார்த்தா ஓரளவுக்கு நல்லது பண்ணுவார். காரணம் என்னன்னா இப்ப சனி பகவான் வந்து இந்த கார்த்திகை 12ஆம் தேதி வக்ரம் நிவர்த்தி அடைகிறார். அப்ப நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு இப்ப வந்து கண்டக சனி இல்லையா, இப்ப பொதுவா கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டக சனி. அப்ப அந்த கண்டக சனினால நிறைய கஷ்டத்தை கொடுத்துருப்பாரு. இப்ப வந்து கிட்டத்தட்ட வக்கரத்தில் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு அது ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இயல்புக்கு மாறாக வேலை செய்யறவரு கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். அதையும் மீறி ஒரு சிலருக்கு கொடுத்துருப்பாரு. அவங்க ஜாதகத்துல வந்து சரியில்லைன்னா கண்டிப்பா கொடுக்கதான் செய்வார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை 12ஆம் தேதிக்கு மேல சனி வக்கரத்துக்கு போயிட்டாருன்னா, அதாவது வக்கரத்துல இருந்து நிவர்த்தி அடைஞ்சு முன்னோக்கி போயிட்டாருன்னா அப்ப மீண்டும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்ப நீங்க வண்டி வாகனத்துல குடுக்கல் வாங்கல தொழில் ரீதியா அதாவது தேவையில்லாத ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆகுறத நீங்க கண்டிப்பா விட்டுறணும். ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து இந்த 4.5 மாசம் வக்கரத்துல இருந்தாரு, ஏதோ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜமாளிச்சுக்கிட்டீங்க. இப்ப சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகுறாரு, கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் 12ஆம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் இப்ப 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. பாத்தீங்களா, அருமையான ஒரு வாய்ப்பு. ஏன்னா மாத கிரகம் யாருன்னா சூரியன் தான், நெருப்பு ராசி. ஸ்டேட்டஸ் பார்க்கிறவர் கௌரவத்தை பார்க்கிறவர் யாருன்னா சூரியன் மட்டும்தான். சூரியன் இப்ப தைரிய ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மாத கிரகம் சூரிய பகவான் 3ஆம் இடத்துல தைரிய ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியம் உங்களுக்கு வெற்றியாகும். இது 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் சூரியன் வந்து அவர் வந்து கட்டான்றது 3ஆம் இடத்துல தான் இருப்பாரு. அதனால கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாசம் பார்த்தா நீங்க ஏதாவது எடுக்கணும், மாத்தணும், புதுப்பிக்கணும், இந்த மாதிரி செய்யற மாதிரி இருந்தா உங்க ஜாதகத்துல அந்த பிராப்தம் இருக்கான்றத பார்த்துட்டு நீங்க செய்யுங்க, உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.